சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் கையில் 55 தொகுதிகள். 2026 சட்டசபை தேர்தலில் பன்னீர்செல்வம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுதான் அதிமுகவின் வெற்றியா தோல்வியா, யார் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற முடிவு பன்னீர்செல்வம் கையில் இருப்பதாக வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது 13 எம்எல்ஏக்கள் பக்கம் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆனால் எப்படி 50 எம்எல்ஏக்களுக்கு மேல் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை கடைசி நேரத்தில் கொடுக்க முடியுமா? அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை ஓபிஎஸ் அவர்கள் கணக்கில் எடுக்கவில்லை. ஆனால் தேர்தலில் போட்டியிட்டால் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறதோ அந்த கட்சி 50 இடங்களில் வெற்றியடையும் என்பதையும் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் கூறியுள்ளனர். அதிமுக வெற்றி அடைவதற்கு ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான ஆதரவாக இருப்பார். ஆனால் அதை உணராத எடப்பாடி ஈகோவின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரது ஆதரவாளர்களும் முழுமையாக எங்களை புறக்கணித்து விட்டார்கள். இதற்கு பதிலடியாக நாங்கள் அவர்களுக்கு தோல்வியை தான் கொடுப்போம் என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு அரசியல் களமும் நிச்சயமாக மாற்றாகத்தான் அதிமுகவிற்கு விழும். ஏனென்றால் உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் வெற்றி அடைவது போல்தான் அதிமுகவிற்கு வேலை செய்வார்கள் என்று எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். உண்மையில் எங்களுக்குத்தான், ஓபிஎஸ்ஸின் ஆதரவாளர்களுக்குத்தான் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் ஆதரவுகளை கொடுப்பார்கள். கடைசி நேரத்தில் வெற்றி அடைவது யார் என்பது தெரியும் என்பதையும் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் கூறியுள்ளனர். 2026 சட்டசபை தேர்தலில் 50 தொகுதிகளுக்கு மேலாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் கூட்டணி கட்சிகளும் வெற்றியடையும். அதை எடப்பாடியும் அவரது ஆதரவாளர்களும் பார்ப்பார்கள். அதற்கு பிறகு அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். 50 தொகுதிகளில் ஓபிஎஸும் பன்னீர்செல்வம் வைக்கக்கூடிய கூட்டணியும் வெற்றியடையுமா என்று உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். 2026 சட்டசபை தேர்தல் முடிவிற்கு பிறகு ஓபிஎஸ் அரசியலில் நிலைத்திருப்பாரா அல்லது அரசியலில் இருந்து ஓரம் கட்ட